அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. மீண்டும் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தோடு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த 30வது நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் வந்திருக்கிற நாம் அனைவரும் தேவ வார்த்தைகளை கேட்டு அவருடைய நாமத்திற்கு சாட்சியாக வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் தேவ வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது என்றால் நாம் ஆண்டவருக்கு அவ்வளவு உண்மையாய் காணப்படுகிறோம். எவ்வளவு உண்மையாய் நாம் காணப்பட்டாலும் அந்த உண்மையின் பிரதிபலன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எப்படி சார்ந்து இருக்கிறது என்பதை யோசித்து நாம் பார்த்து தேவனுக்கு சாட்சியாக வாழ்வதற்கான பலத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவ சமூகத்தில் அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். வேதத்தில் அநேக அற்புதங்களை செய்த பிள்ளைகளை நாம் பார்த்திருக்கிறோம். தேவ நாமத்தின் வல்லமையை கொண்டு பேய் பிசாசுகளை துரத்தின பிள்ளைகளை நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணமாக பவுல் சவுலாய் இருந்த மகன் பவுலாக மாற்றப்பட்டதற்கு பின்பு அவன் மேலிருந்த உருமால்களையும் துண்டுகளையும் கொண்டு போய் சுகவீனமாயிருந்த பிள்ளைகள் மீது போட்ட மாத்திரத்தில் அவர்கள் குணமடைந்தார்கள். அசுத்த ஆவிகள் அவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றது என்று அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். ஆவிகள் புறப்பட்டு அவர்களை விட்டு வெளியேறினது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் எவ்வளவு ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியத்தின் மகத்துவங்கள் நம்மை எவ்வளவு தேவனுக்குள் மகிமைப்படுத்துகிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த நாளில் அந்த ஊழியத்தை நாம் செய்யும்போது தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எந்த அளவு நம்மை பெருமைக்குள் ஆக்குகிறது என்பதையும் நாம் அறிவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பெருமை உங்களுக்கு வேண்டாம். ஆவிகள் நான் செய்கிற ஊழியத்தை நிமித்தம் எனக்கு கீழ்ப்படுகிறது என்று நான் சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர், என்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருப்பது வேண்டும் என்பதற்காக நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்கிற எல்லோருமே ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? அல்லது விசுவாசிக்கிற எல்லோருமே தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுள்ளவர்களாக மாற முடியுமா என்றால், இதற்கு எல்லோருமே ஆம் என்று சொல்லக்கூடிய சிலரும் உண்டு, இல்லை என்று சொல்லக்கூடிய சிலரும் உண்டு. ஆனால் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ அதை குறித்து சந்தோஷப்படாதே. நீ எவ்வளவு ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியத்தின் பெயர், பலன் உன்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்படி அழைத்து செல்லும் பட்சத்தில் தான் ஆண்டவர் உனக்கு மகிமை செலுத்துவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே
நாம் 8வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 7வது வசனம் சொல்லுகிறது, பிலிப்பு என்பவன் ஊழியம் செய்து வந்தபோது அங்கு அநேக அசுத்த ஆவிகள் புறப்பட்டு சென்றது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8:7 அநேகர் எழுந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆண்டவர் செய்த அதே அற்புதங்களை அவருடைய சீடர்களும் செய்தார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டதற்கு பின்பு அவனுடைய ஊழியத்தை பிலிப்பு எடுத்து நடத்துகிறார். அந்த பிலிப்பு தேவ சமூகத்தில் தன்னை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து அந்த பிலிப்பு செய்த அற்புதங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சுஸ்தமாக்கப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்து பார்த்தார்கள். அவ்வளவு அற்புதங்களை பிலிப்பு செய்தான் ஆண்டவருடைய பலத்தோடு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பிலிப்பின் சந்தோஷம் அற்புதங்களை நிமித்தம் சந்தோஷப்படாமல் பிலிப்பினுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருப்பதற்காக சந்தோஷப்பட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பெயர், என்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நான் எப்படி அறிவேன்? ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும். நான் செய்கிற ஊழியம் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறதாய் காணப்படுகிறதா என்பதை நான் எப்படி உணர வேண்டும்? சற்று யோசித்து பார்ப்போம். நேற்றைய ஊழியம், இன்றைய ஊழியம், நாளைய ஊழியம், இந்த 3 காலகட்டங்களிலுமே நாம் ஊழியம் செய்து வருகிறோம். ஆண்டவருக்கென்று அனுதினமும் பிள்ளைகளோடு ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம். இது எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இதற்காக நீ சந்தோஷப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய், எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நாம் செய்கிற ஒரு சிறிய ஊழியம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் என்றால், ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும் என்றால், நிச்சயமாக அவருடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் எழுதப்பட்டு இருப்பதற்கு ஒரே ஒரு நற்காரணம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 19:17, நீங்கள் ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமென்றால், ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு விரும்புகிற பிள்ளைகள் எத்தனை பேர்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே பரலோகம் செல்ல வேண்டும் என்று தான் விருப்பப்படுகிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் அது கிடைத்து விடுமா என்றால் இல்லை. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 20:16 அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுகிறார். 22:14 அப்படித்தான் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற விருப்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் நல்ல ஈவுகளை செய்திருக்க வேண்டும். சங்கீதக்காரர் பாடும்போது, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளே, அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருள், நீ எதை யாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த விருப்பத்தை அவர் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு பரிசுத்தமாய் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நாம் அறிய வேண்டும். நான் ஜெபித்ததால் ஒருவருக்கு வியாதி குணமாயிற்று, என்னுடைய ஜெபத்தினால் ஒருவருக்குள் இருந்த அசுத்த ஆவி வெளியேற்றப்பட்டது என்று அதை குறித்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக அற்புதங்களை நாம் செய்திருக்கலாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு.
அதை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டாம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பரலோகம் சென்றவர்கள் லோகத்தில் யாரும் இல்லை. ஆனால் அதே அற்புதங்கள் செய்யாமல், அடையாளங்கள் செய்யாமல் ஆண்டவரோடு ஜீவித்த பிள்ளைகள் அநேகர் உண்டு. தேவன் நடந்து சென்ற பாதையிலே அவருடைய அடிச்சுவடுகளின் மேல் அடியெடுத்து வைத்து அவரை பின்பற்றி நடந்த பிள்ளைகள் அநேகர் உண்டு. அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை. பொதுவாகவே நாம் அநேக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நினைப்பது எல்லாம், நாம் தேவனை நம்பி வந்திருக்கிறோம், தேவனுக்கு சாட்சியாக அவரை தொழுது கொள்ளுகிறோம் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு. அந்த நம்பிக்கையில் தேவன் நம்மை பரத்திற்கு நம்மை அழைத்து செல்வாரா என்றால் இல்லை. அவருடைய நற்பணிகளை, அவருடைய நல்ல ஈவுகளை, அவருடைய நல்ல குணங்களை, அவருடைய நல்ல வழிகளை பின்பற்றி நடக்கிறவர்கள்தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் நம்முடைய ஜீவன் உள்ளளவு அல்லது ஆண்டவர் வருகை வரைக்கும் நாம் உண்மையாய் இருப்போம் என்றால், அவருடைய சத்தியத்தில் உண்மையாய் இருப்போம் என்றால், நிச்சயமாக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் குணலட்சணங்கள் தேவனுக்குள் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 119வது சங்கீதம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருமே வேதத்தின்படி நடக்கிறார்களா அல்லது நாம் நடக்கிறோமா என்பதை நாமே யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு பேசுகிற அனுபவம் நமக்கு கிடைத்திருக்கும் போது, நம்முடைய இருதயத்தோடு பேசுகிற அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். எரேமியா 4:14 சொல்லுகிறது: நீ எருசலேமே, நீ ரட்சிக்கப்படுவதற்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு என்று சொல்லுகிறார். அதற்குத்தான் நான் சொன்னேன், நம்முடைய இருதயத்தோடும் தினமும் நாம் பேச வேண்டும். தேவனோடு பேசுவது நல்லது, நம்ம இருதயத்தோடும் பேச வேண்டும். ஏனென்றால் தேவனோடு பேசும்போது நம்முடைய சுயம் நாம் செய்த ஊழியத்தை நமக்குள்ளாக பெருமை பாராட்டும். அதே சமயத்தில் நாம் இருதயத்தோடு பேசும்போது அந்த சுயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறதா என்பதை யோசிக்க முடியும். அன்பு பிள்ளைகளை, இதையெல்லாம் ஆண்டவர் அறிவார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், என் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். நடக்காதவர்கள் பாக்கியவான்கள் இல்லை. கற்பனையை கை கொள்ளாதவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் துன்மார்க்கர் என்று சொல்லுகிறார்கள். துன்மார்க்கனுக்கு ரட்சிப்பு தூரமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை தேடார்கள் என்று 119வது சங்கீதம் 155வது வசனம் சொல்லுகிறது. எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய செய்தி ஒரு கேள்வியின் செய்தி. இன்றைக்கு நான் பரலோகம் செல்வேனா? நான் இவ்வளவு பெரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், செய்து முடித்து விட்டேன். இந்த அளவிற்கு செய்த ஊழியத்தின் நிமித்தம் தேவன் என்னை பரத்திற்கு அழைத்து செல்வாரா என்ற ஒரு நம்பிக்கையின் கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டிருக்க நாம் அனைவரும் கேட்டு, அதற்கு நம்முடைய உள்ளம் தேவனுக்கு சார்ந்த ஒரு விடையை கொடுக்கிறதா இல்லையா என்பதை நாம் யோசித்து, அந்த வாழ்க்கையின் தன்மையிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள தேவ சமூகத்தில் நாம் பிழையாக இருந்தால், பிழை காணப்பட்டால் அந்த பிழையை திருத்தி ஒரு புது அனுபவத்தோடு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு நாங்கள் சந்தோஷப்படாமல், எங்களுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னீரே.
இதை குறித்து நாங்கள் ஆழமான சிந்தை கொண்டவர்களாய் எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் எங்களுக்கும் உமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் கணித்து, நாங்கள் எங்களையே சோதித்து பார்த்து, ஆண்டவரே நல்ல வழி எது என்று நடந்து அதிலே நடக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு மாற்று அனுபவத்தை இந்த நாளில் நாங்கள் பெறப்போகிறோம் என்பது நிச்சயமாக உறுதியாக்கப்பட்டு இருக்கிறது. ஆவியானவர் எங்களோடு பேசுகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆவியானுடைய உணர்வை என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து எங்களை சீராக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த 6வது மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை வழிநடத்தினது போல இந்த மாதத்தின் நிறைவையும் நாங்கள் கண்டு, ஆண்டவரே உன்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று எங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாங்கள் ஆண்டவரே உறுதி செய்ய எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் ஒரு கேள்வியோடு கேட்டு இருக்கிறேன். அந்த கேள்விக்கு ஏற்ற பதிலை நம்முடைய உள்ளம் எவ்வளவு கணிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து மாற்றி தேவ சமூகத்தில் நாம் இரக்கத்தை பெறுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.